ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட இன்னைக்கு ரைட் பார்த்தோம்னா பூந்தமல்லி பைபாஸ்ல இருந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் நடக்கிற மெட்ரோ ஒர்க் அப்டேட்ஸ் பத்தி பார்க்கறதுக்காக தான். நாம இப்போ பூந்தமல்லி பைபாஸ்ல சென்னை அவுட்டர் ரிங் ரோடுக்கு பக்கத்துல தான் இருக்கிறோம். நமக்கு இந்த இடத்துல இருந்து தான் மெட்ரோ ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இங்கிருந்து லைட் ஹவுஸ் வரைக்கும் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண இருக்கிறாங்க. நாம் இன்னைக்கு பார்க்குற இந்த மெட்ரோ ஒர்க் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 காரிடார் 4 இது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 26.1 கிலோமீட்டர் வந்து இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் லெஃப்ட் சைடில் தான் பூந்தமல்லி மெட்ரோ ரயில்வே யார்டு இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் ட்ரெயின்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த யார்ட்லேருந்து ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பிரிட்ஜ் வந்து கீழே டவுனில் இறங்குறது. அது வழியாக வந்து மெட்ரோ பைபாஸ், அந்த பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் வந்து சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நமக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைட்லேயே வந்து பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அதுவும் இதுவும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிலே வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த இடத்துல தான் முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நாம் இப்போ கரையஞ்சாவடி கிட்ட இருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து குமணஞ்சாவடி சிக்னல் கிராஸ் பண்ணி முடிகிற வரைக்கும் டபுள் டேக்கர் பிரிட்ஜாக இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைஓவர், அதாவது வெஹிக்கிள்ஸ் எல்லாமே கிராஸ் பண்ணுற ஃப்ளைஓவர் ஒன்று வருது. அதுக்கு மேலே தான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோக்கான அந்த பிரிட்ஜும் வந்து வருது. இதுதான் கரையஞ்சாவடி சிக்னல். இந்த சிக்னலையும் அடுத்து வர குமணஞ்சாவடி சிக்னலையும் கிராஸ் ஓவர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கையும் சேர்த்தே வந்து இதில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கரையஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் இந்த இடத்துல தான் வருது. ஆனால் எக்ஸாக்டாக எந்த பாயிண்டில் வருது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. அது மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம்.
நாம் இப்போ குமணஞ்சாவடி சிக்னலில் இருக்கோம். ரைட் சைடு போனோன்னா மாங்காடு குன்றத்தூர் போகிற ரோடு, லெஃப்ட் சைடு போனோன்னா பூந்தமல்லி பைபாஸ் போகிற அந்த ரோட்டை போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 சிக்னல்ஸையுமே வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துலையும் வந்து இந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கோடு சேர்த்து மெட்ரோ ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குமணஞ்சாவடியிலையும் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வருது. ஆனால் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கரெக்டாக எந்த பாயிண்டில் வருது அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ அதுவுமே இங்கே மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகும்போது நம்ம அடுத்த பிளாக்ல வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ணி போடுறோம். இந்த இடத்துல தான் காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. நாம் இப்போ ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷனும் அமைய இருக்கிறது. ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ ஸ்டேஷனும் ஐயப்பந்தாங்கல் பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியில் தான் அமைச்சிருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி பார்க்குற இந்த ஸ்ட்ரெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அதாவது phase 2 காரிடார் 4ல் பூனமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் ஜங்ஷன் வரைக்கும் பார்த்தோன்னா மொத்தம் 9 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அமைய இருக்கிறது. பூனமல்லி பைபாஸ் மெட்ரோ, பூனமல்லி மெட்ரோ, முல்லைத்தோட்டம் மெட்ரோ, கரையஞ்சாவடி மெட்ரோ, குமணஞ்சாவடி மெட்ரோ, காட்டுப்பாக்கம் மெட்ரோ, ஐயப்பந்தாங்கல் மெட்ரோ, தெல்லியகரம் மெட்ரோ, போரூர் பைபாஸ் மெட்ரோ அண்ட் இது வரைக்கும் 9 மெட்ரோ ஸ்டேஷன்ஸு. போரூர் ஜங்ஷன் மெட்ரோ பார்த்தீங்கன்னா ஆர்காட் ரோட் ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து அமைய இருக்குது. அதோட சேர்த்தோன்னா மொத்தம் ஒரு 10 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம போரூர் பைபாஸ் மெட்ரோ வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த ரூட்டில் அமைய இருக்கிறது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 90% ஒர்க்குக்கு மேலே கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அந்தளவுக்கு ஒர்க்கை வந்து நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. நாம் இப்போ போரூர் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் கிட்ட தான் இருக்கிறோம். இந்த இடத்துல தான் தெல்லியகரம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைய இருக்கிறது. போரூர் ராமச்சந்திரா போகிறதுக்கும் இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த ஸ்ட்ரெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% ஒர்க்குக்கு மேலே கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் இயர், அதாவது கம்மிங் இயர் 2025 ஜூன் மாதம் வந்து
மெட்ரோ ட்ரெயினை வந்து ட்ரையல் பார்க்க இருக்கிறாங்க. சிஎம்ஆர்எல் சைட்லேருந்து அதை சொல்லியிருக்கிறாங்க ஜூன் மாதத்தில் வந்து ட்ரையல் பார்க்க இருக்கிறோன்னு. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே நல்லாவே தெரியுது. எந்தளவுக்கு வந்து ட்ரையல் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அந்தளவுக்கு அதை சீக்கிரமாகவே வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ 2025 வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு பூந்தமல்லியிலேருந்து போரூர் வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இந்த மெட்ரோ ரூட் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும் நம்பலாம். இந்த இடத்துல தான் போரூர் பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அமைய இருக்கிறது. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாராவது சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.